அப்பா என் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்த்தீங்கப்பா. ஆண்டவரே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்தீங்கப்பா. என்னுடைய தவறுகள், தப்பிதங்கள், மீறுதல்களை எல்லாம் நீங்கள் ஒருபோது எண்ணி பாராமல் என்னை மன்னித்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி 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 நன்றி. என் தனிமையில் என் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி. என் தேவையின் நேரத்தில் மனுஷரை நோக்கி பார்க்காமல், மனுஷத்துக்கு முன்பாக என் கையை நீட்டாதபடிக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து கர்த்தாவே என்று நான் கதறும் போது என் தேவைகள் இன்னதென்று என் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பு அது அறிந்த தேவன். ஓ ஷபா ரீகராபா லாதா ரிஷதுரிதராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், தோல்விகளாக எடுத்துருங்க. அதில் நிறைந்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்தி வந்தார். இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை இடறி விழுந்த பொழுதெல்லாம், சத்ரு நம்மளை பார்த்து சிரித்த பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளை தூரமாக இல்லாமல் திரும்பியும் கரம் பிடித்து தூக்கி, ஏய் சத்ருவே, என்னை பார்த்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் என்று நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் திரும்பி கட்டி எழுப்பின தேவனுக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உன்றிட உணவு கொடுத்தார், உடுத்த உடை கொடுத்தார், தங்கி தாபரிக்கு நல்ல வீடுகளை கொடுத்தார், நல்ல சொந்த பந்தங்களை கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருந்தும் அனாதைகளாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லைனாலும் என்னை அனாதையாய் கர்த்தர் விடலப்பா. கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்காக, கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளுக்காக, கர்த்தர் கொடுத்த ஆலயத்திற்காக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்காக, ஊழிய குடும்பங்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகப்பன், இந்த நாளில் எனக்கு நீர் கொடுத்த ஊழியங்களுக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தினதற்காக, என் மேல் நீ நினைவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எத்தனையோ வியாதிகள் அப்பா, எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ வீடுகளில் இழப்புகள். ஆனால் அது மத்தியில் கர்த்தர் எனக்கு அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் என் குடும்பத்தை ஆண்டவரே நீர் நடத்தினீர், என் பிள்ளைகளை நடத்தினீரே. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி. எத்தனையோ தடவை ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து இதே ஆலயத்தில் கண்ணீரோடு விதைத்த எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தாரே. நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எது இல்லையோ அது உங்கள் சிந்தையில போய் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இந்த உலகத்தில் யார் இருந்தா என்ன, யார் இல்லைனாலும் இல்லை, தேவ பிரசனம் என்னை விட்டு போகலை, தேவ அபிஷேகம் என்னை விட்டு போகலை, தேவன் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போகலப்பா. ஆண்டவரே, அதற்காகவுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அதற்காகவுமே துதிக்கிறேன். சத்ரு கையில் என்னை ஒப்பு கொடுக்காம பாதுகாத்தீங்களே, என் தலை குனிய செய்யாமல் என்னை வழி நடத்தினீங்களே, அந்த நல்ல தேவனுக்கு உமக்கு நன்றி 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 ராஜா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நல்ல நான் எப்படிப்பா இருதயம் பாடட்டும், ஆத்துமா பாடட்டும், சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி. இந்த காலை வேளை என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் ஆமென். என் வாழ்க்கையில எது இல்லாத மீட்புக்காக நன்றி செலுத்துவாங்க, இந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவேன், இந்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துவேன், இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். ஆமென். glory மகிமை. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிற தேவன் என் கூட இருக்கிறபடினால உம்மை துதிப்பேன் அப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் கடைசி சுவாசம் உள்ள வரைக்கும் உம்மை துதிப்பேன், உமக்காக சாட்சியாய் வாழ்வேன் என்று இந்த நாள், இந்த காலை வேளை ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நான் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமோட கூட நான் ஐக்கியத்தில் விட்டு விலகாமல் இருப்பேன் என்று கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்து இந்த மாதத்தை துவங்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் அமர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அது எப்படின்னா ஒரு செக் மாதிரியாம். அந்த செக்கை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே வச்சிருக்க கூடாதான். அதை எப்படியாவது போய் கேஷ் பண்ணி அட்லீஸ்ட் காசாவாக வச்சுக்கணுமா நம்ம. அல்லேலூயா. அது எப்போனாலும் நம்மளுக்கு பயன்படுமா. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு விசேஷம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அப்போ இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, எரேமியா 30 எடுப்போமா. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாசத்துல கர்த்தர் என்ன பண்ணுறார், நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுக்கிற மாதம். அல்லேலூயா. விசுவாசிப்போம். உங்களுக்கும் எனக்கும் எங்கேயோ போய் மொட்டை அடிக்கணும், எங்கேயோ போய் காணிக்கை கொடுக்கணும், எங்கேயோ போய் ஏதோ செய்யணும்லாம் கிடையாது. விசுவாசித்து சுதந்திரத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது யார் யாருக்கு சொன்னது? நம்ம நிறைய தடவை பைபிள் கிளாஸில் வாசிச்சிருக்கோம். தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே யாருக்கு சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கு. யார் யாருக்கு சொன்னது? இஸ்ரவேல் ஜனங்க ஒன்று சிறையிருப்புக்கு போவதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கை பண்ணுவாராம். ஒழுங்கா என்ன பண்ணு, திருந்திடு, ஆண்டவருக்கு நீ எப்படிலாம் பின்மாற்றத்தில் போய் திருப்பியும் வந்துடு அப்படின்னு கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். இதுதான் தீர்க்க தரிசன புத்தகம். அப்படி இல்லைன்னா சிறையிருப்பில் இருக்கும் போதே கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்து ஊழியக்காரர்கள் மூலமாக அவங்களை என்ன பண்ணுறாரு, உற்சாகம். இதுதான் தீர்க்க தரிசன புத்தகங்களில் இயேசு ஃபுல்லாகவே கர்த்தர் யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனுக்கு போன 70 வருஷம் சிறையிருப்பை பற்றி தான் எச்சரிப்பின் சத்தமோ, அவங்களை எப்படி கொண்டு வர, அவங்க என்னென்ன அநியாயம் பண்ணாங்க, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியாமல் போனால், இதை தான் எரேமியா ஏசாயா இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம அதுதான் சிந்தையில் வைக்கணும். யார் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்மை மாறி தான் அவங்க அடிமை தானத்தில் ஆண்டவர் விட்டுட்டு தூரமாக போயிடுவாங்க, ஆண்டவர் செய்யக்கூடாது செய்வாங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தீர்க்க தரிசிகள் மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பாராம். இதில் வாசிங்க, அதே 8:1 கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. எரேமியா தீர்க்க தரிசி மூலமாக யாருக்கு பேசுகிறார் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது. உங்கள் பைபிள் எல்லாம் இருக்கா? 9:14 சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு நீ சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் ஏதாவது சொல்லிட்டா, நான் இந்த மாதம் உனக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு வாய் வார்த்தையாக இருந்தால் மாறிடலாம். அப்போ இந்த எரேமியா கிட்ட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்கிறத எல்லாத்தையும் எழுதி வை. அல்லேலூயா. அப்போ கட்டாயமாக என்ன பண்ணுவார், அதை நடத்தி கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றார், எழுதிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலிலும் யூதாவுமாகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாவுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன், இதை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய பேசியிருப்பார். இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா கோத்திரத்தையும் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு, சிறை பிடிச்சு அடிமையாக கொண்டு போயிட்டார். இதை கர்த்தர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு கூட நம்மளுக்கு நிறைய சிறையிருப்புகள் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், ஒப்பு கொடுத்துட்றார். ஆனாலும் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்கிறோம், உனக்கு சாப்பாடு போட முடியாது, உனக்கு அது செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ நேரம் பார்த்து நிற்க முடியும்? அதுக்கப்புறம் நம்ம பரிதாபம் படுறோம். மாம்சமான நம்மளே நம்ம பிள்ளைகள் மேலே ஒரு தாய் அன்பு கொண்டு இருக்கிறோம், ஒரு தகப்பனை போல பாசத்தோடு நடத்துகிறோன்னா நம்ம தேவன் அல்லேலூயா நம்மளை விட கோடா கோடி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மூலமாக இருக்கிற தேவன் என்ன பண்ணுறாரு,
நம்மளை ஒப்பு கொடுத்தா கூட இன்னொருத்தர் நம்ம மேலே கை வைக்கும் போது கோபமாக வர்றார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பையும் யூதா சிறையிருப்பையும் திருப்பி, நான் உனக்கு முன்னாடி சொன்னேன்ல, இப்போ கூட எதுக்கு யுத்தங்கள் நடக்குது? இந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த இடம், நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம் தான் யுத்தமே நடக்குது. ஸோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் லேண்டு, அந்த இடத்துக்கூட திருப்பி வர பண்ணுவேன். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் கூட ஒரு சந்தோஷம் இல்லாமல் வந்திருப்போம். இன்னும் இருக்கும் நம்மக்கிட்ட தத்தளிப்பு, இன்னும் நடக்க போகுது. 4 மாதம் எப்படியோ வந்துட்டோம். 5வது மாதம் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யப்படுறார்? நம்ம ஊழியத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு தத்தளிப்போட எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கலாம். ஆண்டவரே ரொம்ப பாவம் செஞ்சுட்டோம், என்னை கைவிட்டுட்டீங்களோ, என்னை மறந்துட்டீங்களோ, இதெல்லாம் தான் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் இருக்கே, ஏன் என் வாழ்க்கையில் குறைவு இருக்கே, ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேது, ஜபித்தா காது கேட்காத போல இருக்கிறீங்களே. இதுதான் தத்தளிப்பின் சத்தமாக. திகிலும், இந்த திகில் உள்ளே வந்தால் எது வெளியே போயிடும்? சமாதானம் வெளியே போயிடும். அல்லேலூயா. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ? ஆம்பளைங்க குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஆனால் இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்களா? பிரசவிக்கிற ஸ்திரியை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்களை கைகளை வைத்து கொண்டு முகங்கள் எல்லாம் மாறி வெளுக்கிறது. அப்போ அவ்வளோ துக்கத்தோடு இஸ்ரவேலில் இருக்கிற ஆண்கள் கஷ்டத்தோட அடிமை தானத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாம் உனக்கு கஷ்ட காலம்தான், இதெல்லாம் உனக்கு தொந்தரவு தான், இது எல்லாம் உனக்கு போராட்டம் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை நீக்கலாக்கி ரட்சித்து, இப்போ தான் 8வது வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறார் பாருங்க. எல்லாம் நல்ல வாய்களை திறந்து நம்ம என்ன பண்ணுமா, நம்ம வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை சத்தம் போட்டு அறிக்கை பண்ணுமா. அல்லேலூயா. அதை சொல்ல 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 அது உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்குமா. சொல்லுங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை. அப்ப இந்த இடத்துல யாருடைய நுகம்? பாபிலோனுடைய நுகம். பாபிலோன் சிறையிருப்பை கொண்டு போனார் இல்லையா? யாரெல்லாம் கொண்டு போனாங்க? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்கள பாரு எத்தனையோ 1000 ஜனங்களை மொத்த பேரையும் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதும் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாரு? அங்கே நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை வச்சுட்டார். வச்சுட்டு என்ன பண்ண சொன்னார்? வாதிய கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது, பாட்டு பாடும் போது, இப்போ நம்ம கொண்டு போகிறாங்களா, தேர் கொண்டு போகிறாங்களா, விக்கிரகத்தை கொண்டு போகிறாங்களா, அப்போ என்ன வாசின்னு போவாங்க? அந்த மாதிரி நல்ல கீத வாசனைகளை வாசிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுமா? அதை வணங்கணுமா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வணங்க முடியும்? அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை இல்லாமல் உனக்கு இதுதான் நுகம். அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அதை வாசிக்கும் போது எல்லாரும் கீழே விழணும். இல்லைன்னா உங்களை சிங்க கெபியில் போடுற போது உடனே ஜனங்கள்லாம் பயந்து எத்தனை பேர் விழுந்தாங்களோ. ஆனால் யார் விழல? ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்க அங்கே எதிர்ப்பு நின்றாங்க பாருங்க. அதுதான் நுகம். அப்போ அவனுடைய நுகம் எங்கே இருக்குது? நம்ம கழுத்தில். உன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் என்ற நுகம், அவன் நுகத்தை கர்த்தர் உடைப்பாராம். சரீர பலவீனம் என்ற நுகம் உடைப்பாராம். பாவம் என்ற நுகம், அடிமைதனத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை அறியாம உலக சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லாம் பாரம். அதுதான் சுகம். நுகம் என்றால் என்னன்னா, ஒரு மாட்டுக்கு என்ன பண்றோம்? ஒரு கட்டையை வச்சு நீ நிம்மறவே கூடாது, நீ உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது, நீ சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு அந்த உழவன் அது மேலே வச்சு அவனை விடுறான் பார்த்தியா? அதோடு அது அடிமையாக வேலை செய்யும். அந்த மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தீங்களா, நம்ம சபையில் எத்தனையோ பேர் இருந்தால் கூட இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு அடிமை தான். இன்றைக்கி எத்தனை பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் தூங்கி நிற்பாங்க. தூக்கம் என்பது ஒரு நுகம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் கர்த்தர் நமக்கு உடைத்ததை போல அவர்கள் நுகத்தை உடைக்கணும்னு நம்ம ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னென்ன காரியத்துக்கோ ஓடின்னு இருக்காங்க. பண ஆசை, பண இச்சை, சரீர பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம மத்தேயு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு எத்தனை வருஷமாக ஒரு நுகம் இருந்துச்சு தெரியுமா? 18 வருஷமாக எவ்வளவோ நிமிர முடியாது, கூனியாக இருந்தாலும். ஆனால் கர்த்தர் பார்த்தாராம், அவளுக்குள்ளே இருந்த அந்த நுகத்தை உடைத்து நல்லா நிமிர்ந்து பாருன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் குனிஞ்சு இருக்கிறோம்? வெக்கம், அவமானம், வெளியே போனால் இதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி கேட்குறாங்க, நம்ம பற்றி கேட்குறாங்க அப்படின்னு இருக்கிற எல்லா சிறையிருப்புகள், கட்டுகளையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? உடைத்து
அறுத்தெறிய போறார். அல்லேலூயா. இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கள் மாதம் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுமா? நுகத்தை உடைப்பேன், கட்டுகளை அறுப்பேன். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. நுகத்தை, நுகத்தை அவன் யாரெல்லாம்? அவன் நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அடிமைதனத்தில் இருக்கிறோம்ல. ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, டிவி, சீரியலு, இதெல்லாம் அடிமைதானம் தான். எதை உன்னால் விட்டு வெளியே வர முடியல, அது உனக்கு அடிமைதானம் தான். அதை தூக்கி வச்சிருக்கல, அவனுடைய அந்த பிசாசனுடைய நுகத்தை உன் கழுத்தில் இனி இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உடைப்பார். அல்லேலூயா. எது உடைக்க முடியும் தெரியுமா? புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கோ, மொட்டை அடிக்கிறதோ, இல்லை ஏதாவது அங்க பிரதர்ஷம், இதெல்லாம் என்ன பண்ணாது? உடைக்காது. எது உடைக்கும்? அபிஷேகம் சகல நுகத்தையும் உடைக்கும். ஆமேன்னு சொல்லாமா? இன்னைக்கு எந்த ஒருவேளை வாய் திறக்காமல் இருக்கிற பற்றி இது கூட ஒரு நுகம் தான். கர்த்தரை ஆர்ப்பரிக்காமல் இருக்கிற பற்றியா இது ஒரு நுகம். கர்த்தர் இந்த மாசத்துல எல்லா நுகத்தையும் உடைத்ததாவே இருக்கணும். அல்லேலூயா. திருப்பி அந்த கட்டு யாரையும் கட்டாதபடிக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கணும். ஆமேன். ஸோ இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க அடிமையாக இருந்தபோது கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இட் இஸ் a promise given to the Israelites. எப்போ? அவங்க ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக இருந்தோம். அந்நிய தேசத்தில் அடிமைகளாக துன்பத்தோடு வேதனையோடு சிறைப்பட்டு கட்டப்பட்டவளாக இருந்தபோது கர்த்தர் தந்த நம்பிக்கையின் வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்மளுக்கு நிறைய சிறை இருப்பீர்கள, கட்டப்பட்டிருக்கோம்ல, துன்பத்தோடு வந்திருக்கிறோம்ல, நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறோம்ல. இந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கொடுக்குற நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் இன்னும் உன்னை மறக்கலை, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், உன் துன்பத்தை நான் அறிவேன், உன் கஷ்டத்தை அறிவேன், உன் குடும்பத்தில் நீ நடந்து வருகிற பாதைகளை அறிகிற, நீ தனிமையாய் போராடுகிற சகல காரியத்தை அறிகிற, நீ ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்போது சத்ருவுனை எப்படிலாம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன், நான் உன் நுகத்தை உடைப்பேன். அல்லேலூயா. தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு உறுதி, அந்த அடிமை தினத்தில் அவங்களை விடுவிப்பேன். அப்போ கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நுகத்தை உடைத்து உன் அடிமை, உன் கழுத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போறார்? இந்த மாசத்துல பிரேக் பண்ண போறார். அல்லேலூயா. அதை ரிமூவ் பண்ண போறார், அதை கர்த்தர் அகற்ற போகிறார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கட்டுகள் என்ன கட்டா இருந்தாலும், ஒருவேளை ரட்சிப்பின் கட்டா இருக்கலாம், சபைக்குள்ள வர முடியாத கட்டா இருக்கலாம், இது எல்லாத்தையும் நுகத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? கட்டுகளை அறுக்க போகிறார். ஆமேன்னு சொல்வோமா? என்ன கட்டா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற என்ன கட்டா இருக்கட்டும், பாரம், பாவம், கடன், துக்கம், துன்பம், வெக்கம், அவமானம், கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி அந்நியர் கையில் நீ அடிமையா இருக்க போவதில்லை. வியாதி அது அந்நியன், அப்புறம் கடன் அந்நியன், பாவம் அந்நியன். அவன் கையில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மளுடைய எல்லா நுகத்தையும் உடைத்து கட்டுகளை அறுப்பார். அல்லேலூயா. நுகத்தை உடைப்பார், கட்டுகளை அறுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம அந்த பாரத்தோடு இருக்கிறத யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கணவர் பார்க்குறாரோ, மனைவி பார்க்குறாங்களோ, பிள்ளைங்க பார்க்குறாங்களோ, தாய் தகப்பன் பார்க்குறாரோ, உன்னை என்னையும் தாயின் கருவில் சுமந்த தேவன் பார்க்கிறார். நம்ம எதற்கெல்லாம் கண்ணீர் விடுமோ அதெல்லாம் பார்த்து நம்ம நுகத்தை எப்படியாவது இன்னைக்கு உடைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கென்று பிரயாசப்படுகிறார். ஆமேன். கண்ணீரை காண்கிறார். எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறோம்? 1ஆம் தேதி வந்தால் கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், தத்தளிப்பு, துக்கம். ஆண்டவர் பார்த்து சொல்வாமா? கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், என் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். ஆமென். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எகிப்தில் ஒரு அடிமை தனம் இருந்துச்சான். கர்த்தர் அவர்களை எல்லாம் மோசை மூலமாக விடுவித்தாரோம். அல்லேலூயா. நம்ம கூட ஆரம்பத்தில் விக்கிரகத்தை வணங்கிட்டு பாவம், சினிமா, உலக பிரகாரமான ஆசைகளோடு இருந்தோம். கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல இருந்து விடுவித்து கொண்டு வந்தவர். இன்னைக்கு பாபிலோன் சிறைப்புலேருந்து உங்களை என்ன விடுவிக்க மாட்டாரா? அல்லேலூயா. யோசேப்பு கூட அடிமையாக இருந்தானா, தனிமையாக இருந்தானா, ஒரு இடத்துல சிறைப்பட்டு போயிருந்தானா, கைதியாக இருந்தானா. ஆனால் சிறையிருப்புலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுற? நுகத்தை உடைத்து
பார்வோனுக்கு அடுத்ததாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கணும். யோசேப்பின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? மாற்றினீங்களே, அவன் நுகத்தை உடைத்தீங்களே, அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சான், அதை கர்த்தர் உடைத்து அவனை பார்வோனுக்கு அடுத்ததாக உயர்த்தின தேவன் எங்களையும் இந்த மாசத்துல உயர் ஸ்தானங்களை வைத்து அழகு பார்ப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சிம்சோன் பெலிஸ்தியர்களை கட்டி போட்டானுங்களாம். ஆனா அந்த கட்டுகளை கர்த்தர் என்ன பண்ணாராம்? கட்டவிழ்த்து அவனை விடுவித்தாராம். அல்லேலூயா. மீண்டுமாய் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாராம். பேதுரு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அவன் எங்க இருந்தானா? சிறைச்சாலையில் இருந்தானோ. அவனுடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் கட்டவிழ்த்தாராம். அல்லேலூயா. உடைத்தாராம். அப்போ இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி, நம்ம துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி, நம்ம வீட்டில் ஆடல் பாடல் சத்தத்தை கேட்டு விடுதலையோட வாழ கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம